ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சாம்பிராணி நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம சாமிக்கு வச்ச பூவை காய வச்சு எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 வீக்ஸ் போல் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரோசஸ் தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே சாமிக்கு ரோஸ், செம்பருத்தி, அதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ணருக்கும் பெருமாளுக்கும் நம்ம துளசி வைப்போம் இல்லையா, ஸோ அதையும் காய வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன். ஸோ இது கூட நம்ம 4 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ் பூ, நம்மளுக்கு எந்த பூ பிடிக்குமோ அந்த பூவை கூட வெயிலில் நம்ம காய வச்சுக்கலாம். பட் நான் இந்த சாமிக்கு வச்ச பூவை நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே வெயிலில் காய வைக்கணும். அப்படி இல்லைனாலே மோஸ்ட்லி நம்ம சாமி படத்துக்கு வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பூவுமே காஞ்சி தான் இருக்கும். ஸோ இதை தனியாக ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் 1 டே மட்டும் நம்ம சன் ட்ரை பண்ணால் போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா 4-5 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சியில் வரும். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இங்கே யூஎஸ்ஏல வாங்கியிருந்தேன். பட் அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வெயிலில் காய வச்சு இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பஞ்சகாவியமுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஊதுவத்தி அந்த மாதிரி சாமிக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருளில். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பால், தயிர், நெய் இந்த 3 நான் ஆட் பண்ணிட்டேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருப்பேன். நெய் ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பால் ஒரு 2 டீஸ்பூன், இந்த மாதிரி இந்த 3த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே மஞ்சள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு விபூதியும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பிகாஸ் நம்ம இதில் துளசி சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், கிராம்பு சேர்த்துருக்கோம். இதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ராக்ரன்ஸே போதுமானது. இன்கேஸ் நம்மளுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நம்ம ரோஸ் வாட்டர் அது கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லை பன்னீர் அதெல்லாம் கூட லைட்டாக தெளிச்சிக்கலாம். எனக்கு இதோட அரோமாவே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் ஒரு 7லேருந்து 8 கற்பூரம் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வேஸ்ட்டு மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா நம்ம அதிலே இது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வேஸ்ட்டு மிக்ஸி ஜார் இல்லை. பிகாஸ் கற்பூரெல்லாம் சேர்க்குறதுனால அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி தனியாக க்ரஷ் பண்ணிக்கிறேன் கற்பூரத்தை. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நம்ம தயிரும் ஊற்றிருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக நல்லா பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் ஈஸியாகவே வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த விளக்கு கூத்துற எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா நல்லெண்ணெய் இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே தீபம் ஆயில் தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஆயில்ஸோட மிக்ஸ் தான் அந்த தீபம் ஆயில் சொல்லுவாங்க, விளக்கு குத்துற எண்ணெய். ஸோ அதை நான் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். ரவுண்டாக சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். ஸோ அதுக்காக எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பால் ஷேப்க்கு, சப்பாத்தி பால் ஷேப்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் ஃபாயிலை ஒரு வெளியில் காய வைக்கிறதுக்காக ஒரு கட்டை மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. நான் சாமி ரூமில் கோலம் போடுறது. ஸோ அதுக்கு மேலே இந்த சில்வர் ஃபாயிலை ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் கேப் ஷேப்பில் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு அது கரெக்டாக வரல. ஸோ ரொம்ப டைம் டேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நம்ம சாம்பிராணினா யூஸ்வலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரியே பிடிச்சிடலாம். ஸோ தட் நம்மளுக்கு பற்ற வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டேன். கூடவே என்னோடய பசங்களும் வந்துட்டாங்க. ஸோ கிட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அவங்க தொட்டுருவாங்க. இல்லை கற்பூரம்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு ஷேப்பே சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக
இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ தட் அது ஸ்ட்ராங்காக வந்து பைண்ட் ஆகி ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 to 25 கோன்ஸ் கிடச்சிது. ஸோ இதை வந்து நம்ம 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 by 1 எல்லா கோன்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் வேணாம், சேம் ஷேப் தான் வேணும்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம சாம்பிராணி செய்கிறதுக்கே இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும். சாம்பிராணி செய்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ அதுனா வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து ஈக்குவலாகவும் பார்க்க சேமாகவும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு தேவையான ஷேப்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து நம்ம சாமிக்கு வச்ச ஃப்ளவர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரீயூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து வர ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். பிகாஸ் எல்லாமே எடிபிள் திங்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம நேச்சுரல் திங்ஸ் வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸுமே நம்ம யூஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல ஆயில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கற்பூரத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடிபிள் திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால இது ஹெல்த்துக்கும் எந்த ஹார்மும் இல்லை. இதை நம்ம செய்கிறதுனால, நம்மளே வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிவைனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சாம்பிராணியை வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த டவ் மாதிரி கொண்டு வரணும். அதுதான் மெயின். இன்கேஸ் நம்ம ரொம்ப எண்ணெய் விட்டுட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வராது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எல்லா கோனையுமே வந்து பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து உடையாமல் உதிராமல் வரணும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து இதை வந்து லைட் பண்ணி ட்ரை பண்ணேன் பற்ற வச்சு. எனக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.